கிறிஸ்துவில் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திக்கவும் உங்கள் யாவரையும் வாழ்த்தவும் ஆண்டவர் தந்த பெரிதான கிருபைக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கடந்த வாரம் முழுவதும் கடவுள் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் வழிநடத்தி இருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். புதிய வாரத்துக்குள்ளாக பிரவேசிக்கிற நம் அனைவரோடும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மை வழிநடத்தும்படியாக நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாம் இறைவேண்டல் செய்து இந்த தூய ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே இறைவேண்டல் செய்வோம். அன்பும் ஆற்றலும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, படைப்புகளுக்கு தலைவராய் இருக்கிற அன்பின் கடவுளே, உம்முடைய அன்பிற்காக உம்முடைய பேரருளுக்காக நாங்கள் அவை துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்தீர். எங்கள் அனைவரையும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரை நீர் பாதுகாத்திருக்கிறீர். உம்முடைய அளவற்ற இரக்கத்திற்குள்ளாக நீர் எங்கள் யாவரையும் மூடி மறைத்து வழிநடத்தி இருக்கிறீர். குறிப்பாக இந்த கொரோனா என்கின்ற பெரும் தொற்றிலிருந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்திருக்கிறீர். பாதுகாத்தது மாத்திரமல்ல, இந்த காணொளியின் மூலமாக உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் ஸ்தோத்திரிக்கவும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் பார்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் அனைவருக்கும் நீ தந்திருக்கின்ற வாய்ப்புக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சுவாமி ஆண்டவரே, இந்த பெரும் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், எழுந்திருக்கின்ற குடும்பத்தின் மக்கள், மருத்துவ மனையிலே தங்களுடைய மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள், இவர்களுக்கு உதவி செய்கிற அனைத்து மக்களையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த புதிய வாரத்திலே அவர்களையும் சுகம் கொடுத்து பலன் கொடுத்து ஆண்டவரே நிறைவான சமாதானத்தோடு கூட வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த எளிய ஆராதனை துவக்கம் முதல் இறுதி வரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கொண்டு காத்துக்கொள்ளட்டும். மீட்பர் பாதம் அணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். யாவரும் ஆண்டவரை துதிக்கும்படியாக, ஆண்டவருடைய நாமத்தை போற்றும்படியாக கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 17வது கிறிஸ்தவ கீர்த்தனையை நாம் இணைந்து பாடுவோம். ஆத்துமே என் முழு வல்லமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்து உன் ஆண்டவரை தொழுதேத்து என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி முதலாம் திருமறை பாடம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22 முதல் 31 வசனங்கள் அடங்கிய திருமறை பகுதியை முதலாம் திருமறை பகுதியாக நாம் வாசிக்க கேட்கலாம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 31 வரை. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 31 வரை. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதின் வெளிகளையும் பூமியிலுள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணைக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமேன். இரண்டாம் திருமுறை பகுதி வாசிக்க கேட்கலாம். லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 22 வசனங்கள் தொடங்கி 25 வசனங்கள் அடங்கிய திருமுறை பகுதியை இரண்டாம் திருமுறை பகுதியாக நாம் வாசிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 25 வரை. லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 25 வரை. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடே கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலில் சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே, ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதலாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து அச்சப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவருடைய அருளுரைக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வாழி விட்டதன்றேன். கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேன் நிலை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலே நாங்கள் தியானிக்க போகிற திருமறை வார்த்தை உடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய திருமறை வார்த்தை எங்களோடு கூட பேசட்டும். இந்த உலகிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற தன்மைகளை நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். உம்முடைய இறையருடும் இறையன்பும் எங்களோடு கூட காத்துக்கொள்ளட்டும். பேசுகிற அடியணியை மறைத்து திருநாமம் முழுமையாக வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன்.
மீட்பர் பாதமணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களை, மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே இந்த காணொளியின் மூலமாக சந்திப்பது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட தந்த மிகப்பெரிதான கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒரு பள்ளியிலே ஆசிரியர் தன்னுடைய மாணவனிடத்திலே அழைத்து ஒரு மரக்கன்றுகளை கொடுத்தார். எல்லோரும் கொண்டு போய் நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே இதை நட்டு வையுங்கள் என்று சொல்லி அவரிடத்திலே கொடுத்தார். இந்த மாணவர்களும் அதை வாங்கி சென்றார்கள். அதிலே ஒரு மாணவன் தன்னுடைய இல்லத்திற்கு சென்று அந்த மரக்கன்றை ஒரு இடத்திலே நட்டு வைத்தார். அதற்கு தினமும் காலையிலே எழுந்தவுடன் தண்ணீர் ஊற்றுவது வழக்கம். பள்ளிக்கு செல்லுவான், மீண்டுமாக மாலையிலே வீடு திரும்பி வருவார். வந்தவுடனே அந்த மரக்கன்றை பிடுங்கி எடுத்து அது வேர் வந்திருக்கதா என்று சொல்லி அவன் பார்ப்பான். இப்படி ஒவ்வொரு நாளும் அவன் பார்த்து கொண்டே இருந்தான். குறிப்பிட்ட ஒரு தினத்திலே அந்த மரக்கன்றானது அழுகி அது பட்டு போய்விட்டது. இந்த மாணவனுக்கு மிக வருத்தம். ஆசிரியரிடத்திலே சென்று அவன் சொன்னாராம். இப்பொழுது அந்த ஆசிரியர் சொன்னாராம், அதை நீ ஒவ்வொரு நாளும் பிடுங்கி எடுத்து பார்க்கிற பொழுது அதனுடைய வேர் எப்படி மண்ணுக்குள்ளாக புதைந்து போகும், ஆகையினால் தான் அது பட்டு போய்விட்டது, அழுகி போய்விட்டது என்று சொல்லி அந்த ஆசிரியர் அந்த மாணவனிடத்திலே சொன்னாராம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் இப்படிப்பட்ட அறியாமல் செய்கின்ற தவறுகள் மூலமாக இன்றைக்கு மனுக்குலமானது அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. இந்த மாணவன் எப்படி தான் வைத்த மரம் எப்படி வளர்கிறது என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு பேராசையிலே, பேராவலிலே அதை எப்படி பிடுங்கி பார்த்து அதை செய்தாரோ, அதுபோல இன்றைக்கு மனுக்குலமானது நம்மையும் அறியாமல் இந்த மனுக்குலமானது வீழ்ச்சிக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. தென்னிந்திய திருச்சபை அடிப்படையில் இன்றைக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு மிக ஒரு அழகான, நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் சிந்திக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தலைப்பு. Creation proclaims glory of God. Creation proclaims glory of God. கடவுளின் மகிமையை பறைசாற்றும் படைப்பு, கடவுளின் மகிமையை பறைசாற்றுகின்ற ஒரு படைப்பு. உண்மையிலுமே நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த படைப்புகளை பார்க்கின்ற பொழுது நாம் வியந்து போய் இருக்கின்றோம். இந்த படைப்புகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு உன்னதமான ஒரு காரியமாக அது நமக்கு இருக்கிறது. ஒரு உன்னதமானது என்று சொன்னால் அதில் நிச்சயமாக மிகையே ஆகாது. சமீபத்திலே நாம் நம்முடைய தமிழகம், ஏன் நம்முடைய இந்திய தேசமே பல்வேறு நாடுகளிலே கையேந்தி நின்றது. ஒருவேளை அது இந்த தடுப்பு மருந்துக்காக அல்ல, தடுப்பு மருந்துக்காக என்று சொன்னால் கூட நாம் அதை நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக, ஆக்சிஜன் தேவைக்காக பல்வேறு நாடுகளிலே இன்றைக்கு மனுக்குலமானது கையேந்தி நின்றது. குறிப்பாக அதுவும் இந்திய தேசம் கையேந்தினது. தமிழகம் பல்வேறு மாநிலத்திலே மத்திய அரசை அழைத்து எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்லி கேட்டதை நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ இடங்களிலே இந்த ஆக்சிஜன் இல்லாதபடி இந்த கொரோனா நோயாளிகள் மரித்து போனார்கள். கடந்த ஆண்டிலே பீகார், உத்தரப்பிரதேசம் இடத்துல மாகாணத்திலே பார்க்கின்ற பொழுது 63 குழந்தைகள் ஆக்சிஜன் பற்றாக்குறையினாலே மரித்து போனார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அது பெரிய ஒரு பேரதிர்வை ஏற்பட்டது மருத்துவத்துறையிலே. இப்படி இன்றைக்கு இயற்கையாக மனிதன் சுவாசம் பெற்று இயற்கையாக கிடைக்க வேண்டிய ஒரு பொருளை பணம் கொடுத்து, விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலைக்குள்ளாக இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். கடவுள்
இந்த உலகை படைக்கின்ற பொழுது படைப்பின் மணிமகனாக மனிதனை படைத்தார். படைப்பினுடைய மணிமகுடமாக கடவுள் இந்த மனிதனை படைத்தார். ஆனால் இன்றைக்கு இந்த படைப்புகளின் மணிமகுடமாக இருக்கின்ற மனிதன் தான் வளர வேண்டும் என்பதற்காக தான் தன்னுடைய அறிவியல் முன்னேற்றத்திற்கு ஊடாக தான் தன்னை உயர்த்த வேண்டும் என்பதற்காக படைப்புகளை இன்றைக்கு அழித்துக் கொண்டே வருகின்றான். படைப்புகளை இன்றைக்கு அழித்துக் கொண்டே வருகின்றான். அந்த அழிவினுடைய முடிவு எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்ற வேளையிலே அது மனுக்குலமானது முற்றிலுமாக அழிந்து போகின்ற அல்லது அழிவுக்கு நேராக வழிநடத்துகின்ற ஒரு அறிவியல் முன்னேற்றமாகத்தான் என்று இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நல்ல உதாரணம் கடந்த 2 ஆண்டுகளாக நம்மை வாட்டி நம்முடைய உயிர்களை பறித்து கொண்டிருக்கின்ற இந்த கொடிய நோய். இந்த கொடிய நோய் கொத்து கொத்தாக மரணங்கள், கொத்து கொத்தாக மரண ஓலங்கள் நம்முடைய எதிர்கால சந்ததிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு நாம் கடவுள் படைத்த இந்த உலகை அப்படியே அவருடைய கடன்களிலே நாம் கொடுக்கின்றோமா? ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. கடவுளுடைய மாட்சிமையை வெளிப்படுத்தக்கூடிய படைப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. வாசிக்க கேட்ட நீதிமொழிகள் புத்தகத்திலே 8வது அதிகாரத்திலே ஒருவேளை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது மிக அழகாக அங்கே குறிப்பிடுகிறார். படைப்புகளுடைய மணிமுகுடமாக இருக்கின்ற எல்லாவற்றையும் அவர் முதலில் படைக்கவில்லை. அங்கே வெறுமையாக இருக்கிறது. அங்கே எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. ஆனால் படைப்புகளுடைய மணிமுகடனாக இருக்கின்ற மனிதனை படைத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அதற்கு கொடுக்கின்ற வேளையிலே அங்கே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆம் கிறிஸ்தவர்கள் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு மனிதன் தான் படைப்புகளை அழித்துக் கொண்டிருக்கிறான். மனிதன் தான் இன்றைக்கு காடுகளை அழித்து, காடுகளின் அழிப்பதன் மூலமாக இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையால் அழிந்து கொண்டே இருக்கிறது, பறந்து போய்விடுகின்றன. சமீபத்திலே வால்பாறை பகுதியில், நம்முடைய திருமணத்திலே உட்பட்டிருக்கின்ற வால்பாறை பகுதியிலே பார்க்கின்ற பொழுது ஒரு யானை ஒரு மனிதனை அடித்து கொண்டு விட்டது. சிறுத்தை வீடுகளுக்குள்ளே புகுந்து விட்டது. அங்கே இருக்கின்ற மனிதனை தாக்கி விட்டது. அந்த மனிதன் மரித்து போய்விட்டான் என்றெல்லாம் பார்க்கின்றோம். இவையெல்லாம் ஏன் நடக்கிறது? இன்றைக்கு இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. யானைகள் வாழ வேண்டிய இடத்திலே மனிதன் ரிசார்ட் என்கின்ற பெயரிலே கொண்டு போய் அங்கே கட்டடங்களை கட்டி கொள்கிறான். மிருகங்கள் வாழ வேண்டிய இடங்களிலே மனிதன் தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறான். ஆகையினாலே இன்றைக்கு மிருகங்கள் எல்லாம் மனிதன் வாழக்கூடிய இடத்திற்கு நேராக தன்னை திருப்பி கொண்டிருக்கிறது. ஒருவேளை மனிதன் தனக்கென்று கொடுத்திருக்கின்ற அந்த இடத்திலே வாழுகின்ற பொழுது படைப்புகள் தன்னுடைய பணிகளை மிக சரியாக செய்யும். WHO என்று சொல்கின்ற வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மிக அழகாக குறிப்பிடுகிற 2030 ஆண்டிலே ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு 70 லட்சம் பேர் மடிந்து போவார்கள். இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையினாலே தன்னுடைய காற்றை சுவாசம் உள்ளே கொள்ள முடியாத அளவுக்கு மடிந்து போவார்கள் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். இலவசமாக கடவுள் இந்த உலகை படைத்து இலவசமாக தன்னுடைய ஜீவ சுவாசத்தை மனிதனுக்கு கொடுத்து இதை பெற்றுக்கொள் ஆண்டுகள் என்று சொல்லி கொடுத்தார். ஆனால் இலவசமாக பெற்றுக்கொண்ட இந்த காரியத்தை நாம் இலவசமாக நம்முடைய சந்ததிக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்றைக்கு மனுக்குலமானது வீழ்ந்து போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மனுக்குலமானது வீழ்ந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமி உருவாக்க கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். புதிய வானத்தையும் புதிய பூமி உருவாக வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கின்றார்.
இப்பொழுது விண்ணுலகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் அதே வார்த்தையினாலே தீக்கிரையானதை ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அழிக்கப்பட்டவுடன் இந்த விண்ணுலக அழிவு அங்கே நடைபெறும். இது கடவுளுடைய வார்த்தை ஏறெடுத்த நெருப்பினால் நடைபெறும். பின்பு இதோ ஒரு புதிய வானத்தை புதிய பூமியும் உருவாக்குவேன் என்று சொல்லி ஏசாயா 65வது அதிகாரம் 17வது வசனத்திலே குறிப்பிடப்படுகிறது. கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் அதுதான். ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் உருவாக்க வேண்டும். அதிலே இயற்கைக்கு எதிராக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது மனுக்குலமான ஒதுக்கி வைக்க வேண்டும். இது இயற்கைக்கு முற்றிலும் எதிரானது. ரொம்ப அழகா சொல்கிறேன், பிளாஸ்டிக். இது இயற்கை தன்மைக்கு முற்றிலும் ஒரு எதிரான ஒரு காரியம். இதை நாம் ஒதுக்கி வைக்கின்றோமா? எல்லா இல்லங்களிலும் எல்லா வீடுகளிலும் மரங்கள் வளர்க்க வேண்டும் என்கின்ற திட்டங்கள் இன்றைக்கு ஒருவேளை அரசாங்கம் கொண்டு வந்தது என்று சொன்னால் அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? அதை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம்? நாம் இருக்கின்ற இடங்களிலே வீடுகளை கட்ட வேண்டும், அதை ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும், அதை தனதாக்கிக் கொள்ள வேண்டும், அதிலிருந்து வரக்கூடிய பண பயன்களை அடைய வேண்டும் என்று சொல்லிதான் நாம் விரும்புகின்ற ஒழிய அதை தாண்டி நாம் இந்த உலகமானது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகின்றதே இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம் இவ்வாறு குறிப்பிடுகிறது, இப்படி வானம் பூமியும் மறுசீரமைக்கப்பட வேண்டும். எப்படி என்று சொன்னால், இதோ புதிய வானத்தை புதிய பூமி உருவாக்குவேன், பின் விழுந்த விண்ணகம் வண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. எப்படிப்பட்ட மறுசீரமைப்பட அடைய வேண்டும் என்று சொன்னால், எப்படி மனிதனானவன் தனக்கு ஒரு நோய் வருகின்ற பொழுது அதை தான் எப்படி குணமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றானோ, அதே போல இந்த உலகமானது, இந்த இயற்கையானது தன்னை தானே சீரமைத்துக் கொள்ளுகிறது. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கடல் சீற்றம், இயற்கை பேரழிவு, சுனாமி போன்ற காரண காரியங்கள், பூகம்பங்கள், இவைகளெல்லாம் இந்த இயற்கையானது தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்வதற்கு ஏற்படக்கூடிய காரியங்கள். இதை மனுக்குலம் கட்டாயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயம் புரிந்து கொள்ள. நான் ஏதோ ஒரு வகையிலே இந்த இயற்கைக்கு எதிராக என்னுடைய வாழ்வு, என்னுடைய காரியங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, கடவுளின் மகிமையை பறைசாற்றுகின்ற படைப்புகள் ஒரு காலம் மனிதனை வீழ்த்துவதற்காக அல்ல, மனிதனை அழித்து விடுவதற்காக அல்ல. ஒருவேளை யோசிக்கலாம், விலங்குகள் நம்மை தாக்குகிறதே, அதை நாம் தொந்தரவு செய்கின்ற வேளையிலே. ஊர்வன நம்மை தாக்குகிறதே, அதை நாம் தொந்தரவு செய்கின்ற பொழுது. படைப்புகள் நம்மை அழிக்கிறதே, படைப்புகளை எப்பொழுது நாம் தொந்தரவு செய்கின்றோமோ அப்பொழுது அந்த படைப்புகள் மனிதனை சீர்படுத்துகிறது. ஏன் நம்மை தொந்தரவு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அதை நம்மை சீர்படுத்துவதற்காக கொடுக்கின்ற ஒரு எச்சரிப்பு. ஆம் பிரியமானவர்களே, அழகான ஒரு பாடல் நாம் பாட கேட்டோம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையும் இந்த உலகிலே படைக்கும்படியாக புதுப்பிக்கும்படியாக நீ என்னை படைத்திருக்கிறேன். மண்ணான உலகிலே இந்த மண்ணை நான் ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையினாலே இந்த படைப்புகள் எல்லாவற்றையும் நான் அழித்திருக்கிறேன். படைப்புகளுக்கு எதிராக என்னுடைய செயல்பாடுகள் நிறைந்திருக்கிறது. என்னை மாற்றியர்கள். ஒருவேளை நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்கலாம். ஊர்வனங்கள் பல வகைகள் உண்டு, உயிரினங்கள் பல வகைகள் உண்டு. ஆனால் அவைகள் ஒரு காலம் மற்ற விலங்குகளுக்கு எதிராக, மற்ற தன் உயிரினங்களுக்கு எதிராக அது செயல்படுகிறது இல்லை. மனிதன் மட்டும்தான் பிற உயிரினங்களுக்கு எதிராக செயல்படுகிறவனாக காட்சி கொடுக்கிறார். கடவுளுடைய படைப்பு மணிமகுடமாயிருக்கின்ற நீங்களும் நானும் படைப்புக்கு வீழ்ச்சியாக இல்லாதபடி படைப்பினுடைய மணிமகுடமாக இருக்க கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கடவுள் நம் அனைவருக்கும் தந்தபடி நடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வாரத்திலே தங்களுடைய
பிறந்த நாளை நினைவு கூறுகிற அன்பின் மக்களையும், திருமண நாளை நினைவு கூறுகிற அன்பின் மக்களையும் சேகரத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். கர்த்தர் அனைவருக்கும் நீடிய கிருபைகளை தந்து வழிநடத்துவாராக. அவர்களுக்காக குறிக்கப்பட்ட திருமறை வார்த்தை 149வது சங்கீதம் 4வது வசனம். 149வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சார்ந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சார்ந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். அன்பின் மக்கள், இந்த புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதங்களோடு கூட கடவுள் அவர்களை வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி பாராட்டுகின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த கொரோனா காலத்திலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க உம்முடைய ஆலயத்திற்கு சென்று நாங்கள் வழிபட முடியாவிட்டாலும் இருக்கின்ற இடங்களிலே உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தயவுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. குறிப்பாக இந்த கொரோனா பெரும் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக, பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாடுகளுக்காக, பாதிக்கப்பட்டிருக்கின்ற குடும்பத்தின் மக்களுக்காக ஒரு திருக்கரத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவருடைய சுகம் கொடுக்கின்ற கரம் அவர்களை வழி நடத்தவும், சரீர சுகத்தை என் தேவன் கிருபையாய் அருள வேண்டும் என்ற இடத்திலே மன்றாடுகிறோம் சுவாமி. குறிப்பாக இந்த தொற்று நாளே இனி எந்த ஒரு இழப்பும் ஏற்படாதபடி என் ஆண்டவர் அவர்களை வழி நடத்தவும், என்னுடைய ஆண்டவர் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் இடத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த பெரும் தொற்று இந்த உலகை விட்டு அகன்று போக என் தேவன் கிருபை செய்தருளும். ஆம் ஆண்டவரே, படைப்புகளுக்கு விரோதமாக நாங்கள் செயல்படுகின்ற பொழுது படைப்புகள் எங்களை மறுசீரமைத்துக் கொள்ளுவதற்கு எங்களை வழி நடத்துகிறது. படைப்புகள் எங்களை, மனிதர்களாயிருக்கின்ற எங்களை தற்பரிசோதனை செய்து கொள்ள எங்களை சீர்படுத்துகிறது என்பதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் படைப்பானது எங்களுக்கு ஒரு நல்ல தன்மைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறது ஆண்டவரே. ஆம் சுவாமி, இது மனித குலத்திற்கு, படைப்புகளுக்கு எதிரான ஒரு காரியம் என்பதை ஆண்டவரே உணர்ந்து நாங்கள் செயல்பட, இந்த பெரும் தொற்றிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்ற இடத்திலே நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் சாமி. உம்முடைய அருளாலும் ஆசீர்வாதங்களினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்ற இடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களுடைய திருச்சபை குடும்பங்களை உடைய திருக்கரத்தில் கொடுக்கிறோம். பலவீனத்தின் மத்தியிலே, சுகவீனத்தின் மத்தியிலே இருக்கிற மக்களுக்காக உடைய திருக்கரத்திலே வருகிறோம். நல்ல சரீர சுகத்தை வளர்த்தி தாரும். உடைய கரத்தினாலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்ற இடத்திலே நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்கள் ஆண்டவரே மாலை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நாட்களாக, அதிகமாக உம்முடைய திருமுறை வார்த்தைகளை உம்முடைய சமூகத்தை நாடுகின்ற நாட்களாக விளங்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்ற இடத்திலே நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கின்ற கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். குறிப்பாக இந்த புதிய வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாள் நினைவு கூறுகிற அன்பின் மக்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய கரங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் தாழ்த்தி கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் எங்களுடைய யோவான் திருச்சபை குடும்பங்கள் மாத்திரமல்ல, நாளையத்தினுடைய தேவைகளுக்காகவும் உம்முடைய திருக்கரத்திலே வருகிறோம். தேவைகள் சந்திக்கப்படவும் அதன் மூலமாக உம்முடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் அந்த இடத்துல ஒன்று கூடவும் உம்முடைய நாமத்தை தொழுது ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்ற இடத்துல மன்றாடுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த பெரும் தொற்றுக்கென்று ஆண்டவரே பணியாற்றுகின்ற அன்பின் மக்களை உடைய திருக்கரத்தில் கொடுக்கிறோம். மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆண்டவரே சுகாதார பணியாளர்கள், காவல்துறை அன்பர்கள், ஆண்டவரே முதலமைச்சர் முதல் கொண்டு உடன் பணியாற்றுகின்ற அனைத்து விதமான ஆண்டவரே எம்எல்ஏக்கள் எல்லாரும் திருக்கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நோய்க்கு எதிராக ஆண்டவரே நாங்கள் போராடுகின்ற போராட்டத்தை தேவன் அறிந்திருக்கிறேன். நாங்கள் எங்களை சீர்படுத்திக் கொள்ளவும், இந்த நோய் இந்த சமூகத்திலே இருந்து, இந்த உலகிலே இருந்து அகற்றப்பட என்றவன் கிருபை செய்ய வேண்டும் என்ற இடத்தில் மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்திற்கு தாழ்த்தி கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் எங்களுடைய திருச்சபையை, திருமண்டலத்தை, பேராயர் சார்ந்திருக்கின்ற குடும்பத்தின் மக்களை, ஆண்டவரை இன்னும் 1000 மக்களை
எல்லாரையும் திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவன் நல்ல கரம் கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற இடத்தில் நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் கொண்டு காத்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே, உடைய திருக்கரத்தை அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் பாதம் அணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன் லாபத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் பாட்டலாவற்றை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமட்டையும் உடைச்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் நடிக்கும் உடையவைகளே, ஆமேன். நமது ஆண்டவர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தில் பாதுகாப்பு பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உலகை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் மாவியோடும் இருப்பாராக. சமாதானத்தை போய் வாருங்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன்.